என்னுடைய மனதிலே ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை, அதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். ஜீல், வைராக்கியம் என்கிற அந்த வார்த்தை திருப்பி திருப்பி என்னுடைய மனதிலே வந்ததினாலே நான் அதுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆகையினாலே அந்த தலைப்பின் கீழே இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நிமிடம் இந்த கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2 நாட்களும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை தெளிவாகவும் திட்டமாகவும் நீ நடத்தியதற்காக ஸ்தோத்திரம். மன்றாட்டினாவே எங்கள் மேல் ஊற்றி நாங்கள் ஆண்டவரே ஒருமனதோடு ஊக்கமாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே தியானிக்கிற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், பீயிங் செலஸ் ஃபார் காட், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுதல் இல்லது கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுதல், நாம் அதை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இந்த வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம் என்கிறது என்னுடைய மனதிலே ஆண்டவர் போட்டதான அந்த ஒரு வார்த்தை. பொதுவாக அந்த நாட்களில் எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. சில இடங்களுக்கு ஊழியத்துக்காக போகும்போது அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். எப்படி அறிமுகப்படுத்துவாங்க தெரியுமா? இவங்க பிரதர் நல்ல வைராக்கியமாக ஆண்டவருக்காக செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சிஸ்டர் ரொம்ப கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பாங்க. கேள்விப்படுறீங்களா? அதான் அது. ஸோ அது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது எதை குறிக்கிறதுன்னா, கர்த்தருடைய காரியங்களிலே அல்லது பரிசுத்தமாக இருக்கலாம், ஆண்டவருடைய பணியாக இருக்கலாம், அதிலே காட்டுகிறதான ஒரு தீவிரம், அதிலே காட்டக்கூடிய ஒரு உற்சாகமான ஈடுபாடு, ஒரு தீவிர ஈடுபாட்டை காண்பிப்பதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். ஆகையினால அந்த வைராக்கியம், நான் இதை பற்றி நான் யோசிக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது ஒரு வேத பகுதியை எனக்கு நினைப்பூட்டினார். ஆகையினாலே முதலாவது அந்த பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 25ஆம் அதிகாரம், என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை நான் வாசிக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். என்னாகமம் 25:10 முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று என்றார். ரொம்ப அருமையான ஒரு பகுதி. என்னுடைய பின்னணியை நான் ஏசாய் சொல்ல விரும்புகிறேன். சித்தியம்ங்கிற இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் நான் பார்க்கிறோம். ஜனங்கள் மோவாபிய குமாரத்திலோடு கூட வேசித்தனம் பண்ணினார்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் விருந்துக்கு, அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த விருந்தை புசிப்பதற்கு அழைக்கிறார்கள். அங்கே விருந்து உண்ணுகிறார்கள். அதை தொடர்ந்து அப்படிப்பட்ட அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. சரியாய் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது வேசித்தனம், அதற்கு பிறகு விருந்து, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை, இவைகள் அங்கே நடக்கிறது. இதை பார்த்த உடனே ஆண்டவர் கொதித்து, ஆண்டவர் அப்போதுதான் சொல்லுகிறார், நான் ஆண்டவர் உக்கிர கோபம் கொண்டார் என்று சொல்லி எங்கள் வேதத்திலே இருக்கிறது. உடனே மோசேயை கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடு. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்கள் யாரா இருந்தாலும் கண்டுபிடித்து அவர்களை நீ சூரியனுக்கு முன்பே தூக்கி போடுன்னு சொல்லி சொல்லுகிறார். சொன்ன உடனே மோசே சரி என்று சொல்லி அதற்கான காரியங்களை அவர் செய்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாதையை அங்கே அனுப்புகிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறார்கள். அன்றாய் கவனியுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 6ஆம் வசனத்திலே கவனியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரத்திலே அழைத்து கொண்டு வந்தான். நன்றாய் கவனியுங்கள். மோசே
தேவ சமூகத்திலே ஜனங்களோடு சேர்ந்து இது நடந்து போச்சதே, ஆண்டவருடைய கோபத்தை உக்கிர கோபம் கொள்ளக்கூடிய அளவிலே இந்த காரியங்கள் நடந்ததே என்று சொல்லி வேதனையோடு அழுது கொண்டிருக்கும் பொழுது, அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க அங்குள்ள ஒரு முக்கியமான நபர் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு மீதியான பெண்ணை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் அழைத்து கொண்டு வருகிறான். அதை கண்ட உடனே பாருங்க, அந்த ஒரு மீதியானிய பெண்ணை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து நேராக என்ன சொன்னான் செய்தான் தெரியுமா? நேராக அவங்க பின்னால் போயிட்டான். போய் அவங்க 2 பேரையும் ஒரே குத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குத்தி கொன்று போடுறத பார்க்குறோம். நல்லா கவனிங்க. ஒரு பக்கத்தில் மோசே எழுதிட்டு இருக்கிறாரு, இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்த உடனே தான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை அவன் திருப்பினான். நன்றாய் கவனியுங்கள். என் உக்கிரத்தை அவன் திருப்பினான். மாத்திரமா, அவனோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்கிறார். நித்திய ஆசாரிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் நன்றாய் கவனியுங்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாமும் கூட பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வதா இருந்தாலும் சரிதான், ஆண்டவருக்காய் பணி செய்வதா இருந்தாலும் சரிதான், இந்த ஜீல் என்கிறது மிக மிக முக்கியமானது. வைராக்கியம் என்கிறது முக்கியமானது. பரிசுத்தத்துக்காக பரிசுத்த வைராக்கியம் நாம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு யோசேப்பு சொன்னால் உடனே தெரியும். யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்த உடனே அவன் சொல்லவில்லையா? பொல்லாங்க இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்குட்பட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை தேவருக்கு விரோதமாய் நான் செய்வதப்படி, அது வைராக்கியம். நான் எப்படி செய்ய முடியும்? அதற்கு பிறகு அந்த பாவத்திற்கு விலகி அவன் ஓடுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அருமையானவர்களே, நம்மை தேவன் அங்கங்கே வைத்திருக்கிறார். பூமியிலே இருக்கிறது வரைக்கும் பாவ சோதனைகள் நமக்கு உண்டு. யாருக்கும் இந்த சோதனை வராது, அந்த சோதனை வராது என்று சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிற இடத்துல பரிசுத்தத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே நான் சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் யார் என்பதை முதலாவது அந்த இடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இது மிக முக்கியம். நானும் அரசாங்கத்தில் வேலை பார்த்ததினாலே நான் சொல்லுகிறேன். நான் வேலைக்கு சென்ற உடனே எனக்கே தெரியாது இப்படிப்பட்ட சோதனைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி, என்னை அணுக வருவதற்கு முன்பாகவே நான் அதை உணர்ந்து என்னை நான் யார் என்று சொன்னேன். நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை சொன்ன பிறகு அவர்கள் போய் அவர்களே கூடி, இவரிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகக்கூடாது, இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளாக இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய பக்கத்திலே வருவதற்கு பயப்பட்டார்கள். சோதனை வரவில்லை என்று சொல்லவில்லை, முக்கியமான காரியம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, நமக்கு சோதனைகள் வரும். அதற்கு முன்பாக நாம் யார் என்பதை, நாம் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்துள்ளோம் என்பதை ஏதோ ஒரு விதத்திலே நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துவது நல்லது. அது நமக்கு பாதுகாப்பானது. உலகம் போகிற போக்கிலே நாம் போக முடியாது. அது திரள் கூட்டமானவர் அவங்க போவாங்க, தலையாட்டிட்டு போவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எதிர்நீச்சல் போடுகிறோம் நன்றாய் நமக்கு தெரியும். செத்த மீன் தான் தண்ணி போகல போறப்போ, நாம் உயிருள்ள மீன். நாம் எதிர்நீச்சல் போடும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எங்கிருந்தாலும் சரி, இதை நாம் முதலாவது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிற ஒரு வசனத்தை கவனியுங்கள். அந்த என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லேலூயா. நம்மிடத்திலே இருக்கிற ஆவியானவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர், வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே உலகத்தோடு கூட எப்போதுமே நாம் கரங்கோர்க்க முடியாது. இந்த காரியத்திலே நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். நான் இதை சொல்லும்போது அருமையான இதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். நம் விருப்பம், நம்முடைய வாஞ்சை ஆகியவை தேவன் மீது இருக்கிறதா
உலகத்தின் மீதும் அதன் பொருட்கள் மீதும் அல்லது சில மனிதர் மேலும் இருக்கிறதா என ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தேவமனிதன் சொன்னது. நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை யார் மேல் இருக்கிறது முக்கியமானது. ஏன் நான் சொல்லுகிறேன்? வேதத்தில் இருக்கிறது. என்ன இருக்கிறது தெரியுமா? தயவுசெய்து இந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம், தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், கவனியுங்கள். 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்கே நான் வாசிக்கிறேன். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதுக்கு பிறகு பாருங்க, இது யார் பாருங்க, இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரை பரியாசம் பண்ணாங்க. உலகமே தெரியாத ஆளாக இருப்பார் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்களா. அடுத்த வசனம் பாருங்க. அவர் பரிசேயரை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து கூட படிக்கலாம். என்ன இருக்கு? மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஒருபோதும் மனுஷனுடைய அங்கீகாரம் கிடைப்பதற்காக முயற்சி செய்யக்கூடாது. அந்த அங்கீகாரம் கிடைக்காது. அவங்க வேற வேற காரியங்களை பற்றி பெருமையா பேசுவாங்க, அது ஒத்து வராது நமக்கு. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கு. அவங்க எதை பற்றி பெருமையா சொல்றாங்களோ அதெல்லாம் ஆண்டோருடைய பார்வையில் அருவருப்பா இருக்கு. ஆண்டோருடைய பார்வையிலே எதெல்லாம் மேன்மையா இருக்குமோ அவருடைய பார்வையிலே அருவருப்பா இருக்கும். இவங்களுக்கு வாழ தெரியாது, உலகத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியாது, என்ஜாய் பண்ண தெரியாது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நினைப்பாங்க. மறந்து போகாதுங்க. நாம் பரிசுத்தத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது முதல் காரியம். இரண்டாவது, நீங்கள் என்னோடு கூட வாருங்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான், ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு கோணத்திலே நாம் வேதத்தை தியானிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எனக்கு அருமையான சோதர சோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆலய சுத்திகரிப்பை இயேசு அங்கே செய்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்திலே திருச்சபை வைத்தார். ஆனால் இன்றைக்கு உலகம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்றது சரின்னு? அல்லேலூயா. தேவன் திருச்சபை இந்த உலகத்தில் வைத்தார். இன்றைக்கு உலகம் திருச்சபைக்குள்ளே இருக்கிறது. மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மறந்துடாங்க, ரொம்ப முக்கியம். நம்முடைய தரிசனம் எல்லாம் இங்கதான் வருது. அங்குமுங்குமாக நீங்கள் இருக்கிறவர்கள் சும்மா ஒன்றும் வரலைங்க. பல திருச்சபை பின்னணியிலிருந்து நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அது மெயின் லைன் சர்ச்சஸா இருக்கலாம், பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸா இருக்கலாம், ஏதோ ஒரு திருச்சபையிலிருந்து நாம் வருகிறோம். நான் பொதுவாய் சொல்லுகிறேன், திருச்சபையில் நடக்கிற காரியங்களை நினைத்தால் சில நேரங்களிலே வேதனையாக இருக்கிறது. திருச்சபையில் இருக்கிற நல்ல காணிக்கை பணங்களை கொண்டு கோர்ட்டுகளிலே கொடுக்கிறார்கள். 5000 ரூபாய் 3 லட்சம் ரூபாய் உண்டென்றால் ஒரு நல்ல ஆலயம் இல்லாத இடத்திலே ஆலயம் கட்ட முடியும். ஆனால் 30 லட்சத்தை கொண்டு கோபுரம் கட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த இல்லையா? மறந்து போகாதுங்க. இது ஒரு பக்கத்தில் நடக்கு. அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? ஆராதனை, ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். அது ஒரு பக்கம் நடக்கு. நான் இதை படிக்கும்போது ஒரு பகுதியை உங்களுக்கு வாசித்து காட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமோஸ் அதில் எப்படி இருக்கிறது கவனியுங்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 முதல் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன். 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வருகிறேன்,
உங்கள் ஆசாரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்ன அருமையா சொல்ல பாருங்க. I will not accept them. Take away from me the noise of your song. உடைய சத்தம் எல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. என்ன நான் எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? அடுத்த வசனத்தில் பாருங்க. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கிடவது. அல்லேலூயா. நியாயமோ நீதியோ கிடையாது. ஆனா இசை இல்ல, சினி ஃபீல்டு தோத்து போகும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஆராதனை இல்ல, ஆவிக்குரிய களியாட்டுகள். மக்களை பரவசப்படுத்துவது ஒன்றையே நோக்கமாய் கொண்டு செயல்படுகிறார்கள். அது தெரியாது. என்ன சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு ஆராதனை, ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? வானத்தில இருந்து அக்கினி இறங்கிச்சு. இப்ப இங்க மேடையில இருந்து புகை மேல போகுது. அதான் எழுப்புதல், அதான் எழுப்புதல். இன்னைக்கு எத்தனை கீபோர்டு, ஒளி வெள்ளம். நன்றாய் கவனியுங்கள். திருச்சபையிலே எந்தெந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்தந்த காரியங்களுக்கு எல்லாம் எந்த முக்கியத்துவம் கிடையாது. எவ்வளவு நேரம் மன்றாடி ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜெப கைடு ஆயத்தம் பண்ணியிருக்காங்க, சும்மா வரல. எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு குறிப்புகளை எல்லாம் சேகரித்து உங்க கையில கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இந்த ஜெபிக்கிறது நீங்க ஜெபம் பண்ணுவோம், அல்ல நான் பண்ணுவேன். வைராக்கியம்னா என்ன? மற்ற இடங்களுக்கு கொண்டு போகணும். ஏன் தெரியுமா? நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. திருச்சபையிலே 1 மணி நேரம் ஆராதனை நடக்கு. ஒரு 15 நிமிடம் நாட்டின் காரியங்களுக்காக மக்களை மன்றாட்டு ஜெபத்திலே நடத்துகிற எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது? நான் கேட்கிறேன், எத்தனை திருச்சபை இருக்கிறது? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இல்லை, அதுக்கு டைம் இல்லை. அது ப்ரிப்பேர் பண்ணணும். சும்மா ஓட்ட வேண்டியது, எல்லாத்துக்கும் அல்லேலியா போட சொல்ல வேண்டியது. அதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க எப்பவுமே. அப்படி இல்லை, அங்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. வொர்ஷிப் டீம் நல்லது, காஸ்பல் டீம் இருக்கா? கிராமங்களை சந்திக்கிறதுக்கு காஸ்பல் டீம் இருக்கா? இருக்காது. அருமையானவர்களே, இதையெல்லாம் நான் ஏன் வேதத்தோடு சொல்றேன்னு சொன்னா, தேவன் நமக்கு உள்ளே ஒரு விதமான கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது என்ன தெரியுமா? அதான் சீல். அப்போ நம்ம என்ன செய்யறது? நீங்கள் என்னோட வேதத்தை திருப்புங்கள், அங்கேருந்து காட்டினா தான் உங்களுக்கு நல்லா புரியும். எசேக்கியேல் நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதிகள் தான். எசேக்கியேல் நல்லா கவனிங்க. எசேக்கியேல் எல்லாரும் எடுத்துடுங்க, நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. அங்கே என்ன இருக்குங்கிறத பாருங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்திலே நான் பொதுவாக வாசிக்கிற ஒரு வசனம் உண்டு, எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். எந்த வசனம் அது? நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம். 30வது வசனம். இங்கே தான் நம்ம பிரச்சனையே இருக்கு. சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம் அது. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இதனுடைய பின்னணி முன்னணி எல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது. எந்த சூழலில் ஆண்டவர் சொன்னார்னு நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த பின்பகுதியை நீ வீட்டில் போய் படிங்க. 24வது வசனத்திலேருந்து படிச்சீங்கன்னா அங்கே உள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்கன்னு இருக்குது. ஆசாரியர்கள் முக்கியமானவங்க. ஆண்டவர் இவ்வளவு வேதனையோட சொல்றாரு பாருங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணல ஆசாரியன். அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை அவர்கள் காண்பிக்கவில்லை. நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன் சொல்றார். பிரபுக்கள் என்ன செய்யறாங்க? இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு இரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ஆசாரியர்களே எப்படி இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளே எப்படி இருக்கிறாங்க, ஜனங்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. ஜனங்கள்
இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே சொன்னோம், யாரோ ஒருத்தருங்க நடத்துனாங்க இல்லையா, சபை போற போக்குல சமுதாயமும் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஆசாரியம் பார்த்தா இப்படி இருக்கிறான், தீர்க்கதரிசி பார்த்தா இப்படி இருக்கிறான், பிரபுக்களை பார்த்தா அவன் இப்படி இருக்கிறான், ஜனங்களும் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்ட உடனே தான் ஆண்டவர் கோபத்தில் என்ன செய்றார் தெரியுமா? சுவர் அடைக்கிறதுக்கு தான் திறப்பிலே நிற்கிறதுக்கு ஒரு மனுஷனை தேடுறாரு. கண்டாரா? கண்டுபிடிச்சாரா? கண்டுபிடிக்கல, அதான் அங்கே காரியம். அருமையானவர்களே, இங்கே தான் நம்ம செய்தி இருக்கு. இதுவரைக்கும் அந்த செய்தியை நீங்கள் இப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. திறப்பிலே நிற்பதென்றால் என்ன? அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னு 28 இருக்கு பாருங்க. அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? சாரமற்ற சாந்துன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அன்டெம்பர்டு மாட்டர்னா என்ன? சாரமற்ற சாந்து அவங்க பூசினாங்க. பிரயோஜனம் இல்லாத ஒரு சாந்த சுவரில் பூசினாங்க. சுண்ணாம்பு பூசுறதுக்கு பதிலாக களிமண்ணை கலந்து பூசினாங்க. அந்த பூச்சி வந்து நிற்காது, சுவரை அடைக்காதது, சுவரை இணைஞ்சு கீழே விழுந்துரும். இதுக்காக நான் தீர்க்கதரிசியை வச்சிருந்தேன். அவன் என்ன சொல்றான் பை? ஜனங்களிடத்தில் என்ன சொல்றான் பை? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு சமாதானம், நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறான், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இருக்கிறான். இதான் தீர்க்கதரிசி வேலை. தீர்க்கதரிசி வேலை என்ன? சாரமற்ற சாந்தை பூசுகிறதல்ல. நவீன பிரசங்கிகள் அதை செய்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. எங்க நிகழ்ச்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான், எங்க எடுத்தாலும் வாக்குத்தத்தம். வருஷந்தோறும் கொடுத்தது இப்ப மாசந்தோறும் போய் வாரந்தோறும் வந்தாச்சு. தீர்க்கதரிசி இடத்துல என்ன எதிர்பார்த்தார் ஆண்டவர்? நீங்களே சொல்லுங்க, என்ன எதிர்பார்த்திருப்பார் அவர்? அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி நீ தேவனிடத்திற்கு மனம் திரும்பு என்கிற செய்தியை சொல்லுவான்னு சொல்லி எதிர்பார்த்தார் ஆண்டவர். அவங்க அதை செய்யல, சாரமற்ற சாந்த பூசிட்டு இருந்தாங்க. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், திறப்பிலே இருக்கிறது என்றால் இந்த 2 பரிமாணம் இருக்கு. ஒன்று தேவனை நோக்கியது, இன்னொன்று மனிதனை நோக்கியது. தேவனை நோக்கியது மன்றாட்டா இருக்க வேண்டும், தேவனை நோக்கியது தீர்க்கமான ஆண்டவருடைய செய்தியை சொல்வதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் திறப்பில் நிற்கிறோம்னு அர்த்தம். ரெண்டும் இருக்கு. பிளஸிங் யூத் மிஷன்ல இருக்கிற நம்ம வந்து சாந்து பூச ஆண்டவர் நம்மளை அழைக்கல. திருப்பியும் சொல்றேன், பிளஸிங் யூத் மிஷன்ல இருக்கிற நம்மை சாரமற்ற சாந்தை பூசுவதற்கு நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை அழைத்த விதம் வித்தியாசமானது. தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற சத்தியங்கள் பெரிய பொக்கிஷம். அது திருச்சபையினுடைய நோய்க்கு மருந்தாய் அது இருக்கிறது. அதை நீங்கள் தானே செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார், மறந்துடக்கூடாது. இந்த எழுப்புதலின் செய்திகளை நாம் திருச்சபைக்குள்ளே கொண்டு போக வேண்டும். நிறைய நமக்கு தரிசனம் மட்டுமல்ல, செயல் திட்டங்கள் இருக்கிறது. இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வைராக்கியம் பெற்றவர்கள் வைராக்கியம் கொண்டவர்கள் வேண்டும். அவங்க தான் செயல்படுத்த முடியும். எப்படி பிளஸ் சிட்டி ப்ரோக்ராம் நடத்த முடியும்? சிலருடைய உள்ளங்களை தேவன் ஏவி எழுப்பினார், அதனால்தான் நடக்குது. ஜபக்குழுக்கள், மாணவ ஜபக்குழுக்கள். அருமையானவர்களே, நான் சொல்லிட்டு போனா இப்ப எனக்கு நேரம் இல்லை. நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய இந்த செய்தியை நீங்க வேதத்திலிருந்தே உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். தயவு சாதையும் கூட எடுத்துருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை கவனியுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின் உள்ளவர்களாகி தங்கள் சுயேட்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு, எவ்வளவு பேர் இருப்பாங்க? மெஜாரிட்டி இல்ல. அதை பார்த்து தான் என்னை மலைச்சிடுறாங்க. 1-2 பேர் அங்கே பேர்
நல்லபடியா தேவவசனத்தை சொன்னவங்க கூட இது ஒத்து வராதப்பா, பார்த்தா எல்லாரும் ஒன்று போல எல்லாம் இருக்காங்க, நாமும் கூட நம்முடைய வேஷத்தை மாத்திடணும்னு சொல்லி மாத்திட்டவங்க நிறைய இருக்காங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்துட்டு நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்கதான் ஆண்டவர் இந்த சின்ன கூட்டத்தை வச்சிருக்கிறார். சிறுமந்தையே பயப்படாதே, நம்ம கையில் அதுக்கான எல்லா காரியங்களையும் தேவன் தந்திருக்கிறார். இதே 2 தீமோத்தேயுல ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, அது எவ்வளவு உண்மைன்னு சொல்லி. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை கவனியுங்கள். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, என்ன நற்பொருள்? சவுண்ட் டாக்ட்ரின், சொல்லுவோமா, ஆரோக்கியமான போதனைகள், உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்படின்னா திருவசனத்தை தேவ ஆவியினுடைய பலத்தோடு நாம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போக வேண்டும். ஆகையினால் தான் நம்ம இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துறோம். லிட்ரேச்சர் டைப் புரோகிராம், இலக்கிய கண்காட்சி. எதற்காக? திருச்சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட சத்தியங்கள் போக வேண்டும். அப்பதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற எழுப்புதல் அங்கே வரும். இல்லாட்டி வரும் சத்தம் தான் வரும். ஒரு தேவ மனிதன் இப்படி சொல்றார், திருச்சபைங்கிறது இன்னைக்கு குழந்தைகள் காப்ப மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சர்ச்சுங்கிறது மக்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஸ்கூலா இருக்கணும், பயிற்சி பட்டையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி இருக்கு? அவங்கள உருவாக்கணும், வர்ற மக்களை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி அவங்கள சீடர்களாக்கி அவங்கள நல்ல தலைவர்களா உருவாக்கி அனுப்பணும். மறந்து போகாதுங்க. எப்போது வாங்க வாங்க இல்ல, ஏசு அதுக்கப்புறம் போங்கன்னு சொன்னார், திருப்பி வர சொல்லல, திருப்பி மேலதான் போனாங்க. மறந்துடாதுங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரே, நான் தப்புன்னு சொல்லல, ஆறுதல் தேவைதான், சமாதானம் தேவைதான், ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் அதுவே நோக்கமாக இருக்கக்கூடாது. அது ஒரு பயிற்சி பற்றேன். நான் இதை நினைக்கும் போது ஒரு காரியத்துக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். இப்போதான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இதே இடத்துல தான் இல்லை, எவ்வளோ பேர் வந்தாங்க? 1800க்கு அதிகமான வாலிப தம்பிமார். 17 வயசுலேருந்து 25 வயசு. என்ன சுத்தினா சாதாரண காரியமா? ஸ்மார்ட் போனை கையில் எடுத்து சுத்துறதான இளைஞர் கூட்டம். நீங்க யோசித்து பாருங்க. நான் இப்படித்தான் அதை பார்த்தேன். அது பக்தி வைராக்கியத்துக்குரிய ஒரு செயல். தமிழ்நாடு எங்களுடைய பிளஸிங் யூத் மிஷனுடைய ஒரு செயலை நான் பார்த்தேன். ஆண்டவரே, லட்சக்கணக்கான இளைஞர்கள் போறாங்க. ஆண்டவரே, பிசாசு அவங்களை வழி நடத்தினான் அழிவுக்கு நேரா. அப்படி இருக்கும்போது ஒரு 1200 இளைஞரை தமிழகம் முழுவதும் சேர்த்து இங்கே கொண்டு வந்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தி ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது என்பதை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து. என்ன சாதாரண காரியமா? எதுக்காக சீடத்துவ பயிற்சி நம்ம நடத்துறோம்? நான் எந்த ஒரு சபையும் குறை சொல்லதான் நினைக்கக்கூடாது. எல்லாம் கவனிங்க. நீங்க இருக்க திருச்சபையை நான் குறை சொல்லல. நான் சொல்றது ஆண்டோடைய சரீரம் ஆகிய திருச்சபை. பிளஸிங் யூத் மிஷன் ஒரு இயக்கங்கிற அமைப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த இயக்கத்தை தேவன் எழுப்பதனுடைய நோக்கம் ஒரு அமைப்பாக இருப்பதற்கு அமைப்பாக இருந்து ஆண்டவருடைய சரீரமான திருச்சபைக்கு, உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைக்கு ஊழியம் செய்ய. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. துவக்கம் முதல் அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சரீரமாகிய திருச்சபைக்கு மறந்துடக்கூடாது. எதற்காக நாம் சீஷத்துவ பயிற்சி முகாம் இளைஞர்களுக்கு நடத்துறோம், தலைவர்கள் பயிற்சி முகாயத்துக்காக நடத்துறோம், மெய்ப்பர்கள் பயிற்சி முகாயத்துக்காக நடத்துறோம், சம்மர் மிஷனரி ப்ரோக்ராம் எதுக்காக செய்கிறோம், வேத பாடத்திட்டம் எதுக்கு நடத்துறோம்? எதற்காக? சபை செய்ய வேண்டிய இடத்திலே சபை செய்ய தவறிய காரியங்கள் அதையெல்லாம் நம்ம செய்து இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அது சபை செய்ய வேண்டியது. ஒவ்வொரு திருச்சபையும் இளைஞர்களை உருவாக்கி அனுப்பணும். அது செய்யல. அப்படிப்பட்ட பாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா, இந்த முறை நடந்த ஹேலோ விண்ணொலி முகாம் இருக்கு. மூத்த தலைவர்களோ அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாரும் இந்த முகாமை நடத்துவதற்கு இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? இளம் தலைவர்கள்
அதை ஒருங்கிணைப்பதா இருக்கட்டும், அதை நிகழ்ச்சிகளை நடத்துவர்களா இருக்கட்டும், பேசுகிறவர்களா இருக்கட்டும், எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையை கூட்ட கொடுக்க அளவிலே ஒரு தலைவர்களை நீர் எழுப்புகிறீர்கள். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. தொடர்ந்து நாம் அதற்காக ஜெபிப்போம். எனக்கு நேரம் இல்லை. இரண்டாவது, திருச்சபையை கண்டவுடனே ஆலய சுத்திகரிப்பு முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் ஊழியத்தை தேவனுடைய நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். மூன்றாவது என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கவனியுங்கள். எல்லாரும் கவனிங்க. அத்தனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காய் காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, நான் சொல்ற வார்த்தை வருதா? தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினோம். நீங்க இதனுடைய பின்னணி தெரிஞ்சாதான் இதை நல்லா இருக்கும். இந்த பட்டணம் இருக்கு, உலகத்தினுடைய மிக பழமையான நகரங்களில் ஒன்று இந்த அத்தனை பட்டணம். எங்கேருந்து பவுல் வந்திருக்கிறாருங்க? பெரியா பட்டணத்தில் ஏற்கனவே 3 மக்கத்தனியா பட்டணங்களில் ஊழியம் செய்து 3 இடத்துலையும் விரட்டிட்டாங்க. பவுல் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை கடல் வழியாக அனுப்புகிறாங்க. அங்குள்ள சகோதரர்கள் 10 நாள் பிரயாணம் செய்யணும். 434 கிலோமீட்டர் இருக்குது தூரம். இந்த சரித்திர புத்தகத்தை படிக்கும்போது அந்த தூரம் 10 நாள் பிரயாணம் பண்ணி தான் அவர் இங்கே வரணும், அத்தனை பட்டணம். இங்கே வரும்போது அவரு கூட சீலாவும் தீமோத்தேயும் இல்லை. போகிறவங்கள்ட்ட சொல்லி விடுறாரு, அப்பா நான் தனியாக இருக்கிறேன் இங்கே, நீ சீக்கிரமாக சீலாவையும் தீமோத்தையும் அனுப்பி வச்சுருங்க. இனி இவங்க எங்கேருந்து போகிறதுக்கு 10 நாள், அடுத்து அவங்க எங்கேருந்து வர்றதுக்கு 10 நாள். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 1 மாதம் கால அளவுன்னு வச்சுடுங்களேன். இப்போ திடீர்னு சொல்லி அந்த பட்டணத்தை அவர் பார்க்குறாரு. அங்கே என்ன நடக்குது? அதாவது இந்த 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 பட்டணம் இருக்கு, இந்த பட்டணம் ஞாபகம் இருக்கா இருக்காது? இதை சொன்ன உடனே அத்தனை மறந்து போகாதுங்க. இங்கே இருந்து தான் பிரபல தத்துவ ஞானிகளான சாக்ரடீஸ், அரிஸ்டாட்டில், புளூட்டோ போன்றவர்கள் இங்கிருந்தான் தோன்றியிருக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. இந்த பட்டணத்தில் பொது இடங்களில் மட்டும் 30,000 விக்கிரகங்கள் இருந்திருக்கு. எவ்வளவு? 30,000. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வீடுகளில் இருந்தது தனி, இது பொது இடத்துல இருந்தது 30,000. இது போக வீடுகளில். அது மட்டும் இல்லை, இந்த விக்கிரகங்களினுடைய மொத்த எண்ணிக்கை அந்த அந்த அத்தனை பட்டணத்தில் இருந்த அந்த அந்த பட்டணத்தில் இருந்தது, பட்டணத்தின் பொது இடங்களில் இவ்வளவு இருந்திருக்கு. மற்ற எல்லா கிரேக்க பட்டணங்களில் இருந்த விக்கிரகங்களின் மொத்த எண்ணிக்கையை காட்டிலும் இது அதிகம்னு போட்டிருக்காங்க அத்தனை பட்டணத்தில். ஆகையினால தான் அவர் சுற்றி போகும்போது இதெல்லாம் பார்த்தது வேற இல்லை. அங்கே ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்தில் பார்த்தா மேலே எழுதி வச்சிருந்து அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி எழுதி வச்ச உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? வந்தார், காணும் போகிறவங்க காணும் எல்லார்ட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் பேசுகிற அந்த தோரணை எல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்லிட்டாங்க, இன்னும் வாயாடியாக இருக்கான் போல இருக்குன்னு. அப்படிதானே சொல்லியிருக்காங்க பாருங்க. பிறகு வாயாடி என்னெல்லாமும் பேசுகிறான். இருந்தாலும் வினோதமாக ஒன்று சொல்கிறானே, புதிய கடவுளை சொல்கிறான், நம்ம தெரியாத தத்துவத்தை எல்லாம் பேசுகிறானே, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, கூட்டிகிட்டு போவோம். எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? மார்ஷ் மேடை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கூட நினச்சேன் மாஸ் மேடைன்னா எனக்கு என்ன போட்டிருக்கு, ஒரு மேடை மாதிரி போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி. அது 200 அடி உயரமான மலைப்பாங்கான இடமா, புரிஞ்சுதா? அங்கே இருந்து அங்கே 500 பேர் சுற்றி நிற்கலாம் அதில் ஒரே சமயத்தில். மார்ஷ் மேடை அங்கே உட்காந்துருந்து பொழுதுபோக்குக்காக வேண்டி கூட்டி கொண்டு விட்டு கதை கேட்பாங்க அங்கே உள்ள மக்கள். இவரை கொண்டு அங்கே விட்டாங்க. அவரே சொல்லியே கொடுக்கணும் பவுல் இல்லையா? இப்போ டைம் இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அருமையானவர்களே, நான் இது எதுக்காக சொல்லுவேன்னா, அந்த வாய்ப்புகள் இதை பார்த்தீங்க இல்லையா? அவர் போகிறாரு, அப்படியே மாஸ் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்கே நின்று மிக தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் இங்கே பேசுகிறார். நீங்கள் அறியாத தேவனுக்கு எழுதிங்க, அந்த தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறோன்னு சொல்லி. நான் அங்கே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், அடுத்த ஒரு முக்கியமான நம்முடைய காரியம் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. பொறுப்பற்ற கிறிஸ்தவம், மறந்துடாதுங்க, திருப்பியும் சொல்கிறேன், பொறுப்பில்லாத கிறிஸ்தவம் இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கு. ஆண்டவரிடத்துல இருந்து என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் எங்களுக்கு வேணும். இங்க இருந்து எங்கேயாவது போகணுமா, அந்த முயற்சிகளுக்கு எந்த வரவேற்பும் கிடையாது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் மிஷனரி சிந்தைன்னு சொல்றோம், மிஷனரி தரிசனம் என்று சொல்லுகிறோம். சித்தேரி மலையில்
இங்க இருந்து நீங்க பாருங்க, இங்க இருக்கிற கிராமங்களை எல்லாம் போய் பாருங்க. தேவனுடைய அந்த தரிசனத்தை பெற்ற எங்களுடைய மிஷனரிகள் இந்த சித்தரி மலையிலிருந்து கிராமங்களை எல்லாம் சுற்றி வராங்க. அவங்களுக்கு ஊருக்கு போனா நல்ல சர்ச்செல்லாம் இருக்கு. பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்னு பிரிவிலேஜ் ஆர் பிளஸிங், இன்னொன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கே போறது இந்த பொறுப்பு? ஆசீர்வாதங்கள் மட்டும் நமக்கு வேணும், எல்லாம் என்ஜாய் பண்ணணும், வந்துடணும் வீட்டுக்கு. இந்த வாரம் ஆராதனை நல்லா இருந்தது சொல்றாங்க இல்ல, ஆராதனைக்கு போறதே அவங்களுக்கு ஊழியம் மாதிரி இருக்கு இல்லையா? அப்பா அப்பா அப்பா, அருமையானவர்களே நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன வேணும் தெரியுமா? சுற்றி பாருங்க, இங்கேருந்து அப்படியே முடிஞ்சா இதெல்லாம் படிங்க. இங்கே சுற்றி சும்மா ஒன்றும் எழுதி போடல. இதெல்லாம் இந்த அரங்கு வந்து ரொம்ப இங்கே நம்ம இருக்கிற அந்த இடமே சாதாரண இடம் கிடையாது. பல பரிசுத்தவான்களுடைய கால்கள் பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம், மறந்துடாதுங்க. இந்த இதெல்லாம் டைம் இருக்கும்போது படித்து பாருங்க. மிஷனரிகள், பொறுப்புள்ள மிஷனரிகள், அவங்க நாட்டில் இல்லாத ஆலயமா, அவங்க நாட்டில் இல்லாத வசதியா இங்கே கொடுக்க போறீங்க? எதுக்குங்க வந்தாங்க? 32 கோடி மக்கள் வழிபடுகிற அந்த இந்திய நாட்டுக்கு எதுக்காக வந்தாங்க? அவங்க தலைக்கு மேல் அந்த பொறுப்பு இருந்தது. ஆகையினால்தான் எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே அவங்க வந்தாங்க. அருமையானவர்களே, இன்று திருச்சபைக்கு இந்த தரிசனம் இல்லை என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சில இடங்களே இருக்கலாம், நாங்களும் பார்க்க தான் செய்கிறோம். அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த மிஷனரி தரிசனத்தை நாம் கொண்டு போக வேண்டும். செயல் திட்டங்களை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்லலை, நிறைய உங்களுக்கு இன்னைக்கு பால்ராஜ் சொல்லியிருக்கிறாங்க. அது நீடிலேண்ட் ஊராக இருக்கட்டும், அது மிஷனரி ஜெபமாக இருக்கட்டும், மிஷனரி தரிசன கூடுகைகளாக இருக்கட்டும், மிஷனரி பயோகிராஃபி புஸ்தகங்களை விற்கிறதா இருக்கட்டும், இவை எல்லாமே கிறிஸ்தவர்களுக்கு மிஷனரி தரிசனத்தை கடத்தக்கூடிய ஏதுக்களா இருக்கிறது. தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறவர். ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பவுலுக்கு இருந்த வைராக்கியம் நமக்கு தேவை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது ஆழமாக உங்களுடைய மனதிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வைராக்கியம், கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். எல்லாரும் பார்க்குறாங்க, நாமும் பார்த்தோம், எல்லாரும் கேட்குறாங்க, நானும் கேட்டோம். அதுக்காக நம்மள ஆண்டவர் எடுத்தார் இல்லை. 40 நாள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலின் சேனையை அந்த பெலிஸ்தன் நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். தற்செயலாக அங்கே போன தாவீது அதை கேட்டான். அப்படிதான் இருக்கு, படிச்சு பாருங்க. தாவீது கேட்டான், சும்மா இருந்தானா? எல்லாரையும் மாதிரி இல்லை, அவன் இறங்கிட்டான். அவன் செய்தது ரெண்டாவது. கடைசியில் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே, அதை என்னால் பொறுக்க முடியல. அப்படிதான் சொல்றான். அதுக்கப்புறம் தான் சொன்னான், ஒரு முறை கரடி சிங்கம், இவன் அது மாதிரி தான் ஒன்றா இருப்பான். அதான் வைராக்கியம். அருமையானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி செய்தியை முடிக்கிறேன். 4வது ஒரு நபர், நீங்கள் வீட்டில் போய் நல்லா படிங்க, ஒரு வசனத்தை எடுங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். வானத்திலிருந்து அக்கினியே இறங்கப்பண்ணின எலியா தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் போய் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுவானான்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஜெபம் அது? 4வது வசனத்தில் இருக்கு, 19:4 நான் வாசிக்கிறேன். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதுங்கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன். இந்த விளையாட்டெல்லாம் போதப்பா, பார்த்தாச்செல்லாம் உண்டா இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ந்துருந்து அவன் பண்ணுற ஜெபத்தை பாருங்க. அருமையானவர்களே, நான் என்ன இதுக்காக சொன்னேன்னா, நம்ம எப்படி தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நம்ம எல்லாம் மனுஷர்கள்ங்கிறத மறந்துடக்கூடாது. சில நேரங்களிலே நம்ம அறியாத சோர்வுகள் நமக்கு வரும். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், சோர்வுகள் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். நேற்று ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். யாருக்கு சோர்வு சொல்லுங்க? யாருக்கு சோர்வுக்காக ஜெபம் பண்ணோம்? மிஷனரிகள் முழு நேரமாக தேவனுக்கு என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஊற்றி போட்டு பல்வேறு பணித்தளங்களிலே பணியாற்றுகிற மிஷனரிகளுடைய
சோர்வு வரக்கூடாது. நிறைய காரியங்கள் இருக்கு. பார்த்தா நான் மட்டும் எது கிடந்து ஓடணும், நான் மட்டும் காணிக்கை சேரிச்சுட்டு இருக்கணும், நான் மட்டும் ப்ரேயருக்கு போகிறேன், அங்கே 2-3 பேர் தான் வராங்க, இருக்கு இல்லையா? வேற யாராவது வச்சு பார்த்துட்டு நான் சொல்லும்போது உங்கள் உள்ளங்கள் ஆண்டவர் பேசுவார். போதும், பெரிய கூட்டத்தையும் காணும். அருமையானவர்களே, ஆண்டவர் தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி அவன் தட்டி எழுப்பி முதல்ல சாப்பாடு போட்டான், திருப்பி விட்டான், திருப்பியும் பார்த்தீங்கன்னா படுத்துவங்கினான், அடுத்த சாப்பாடு. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு திருப்பியும் அவனை தான் எழுப்புறாரு. சரி, அவன் போனான், இந்த ஜபத்தை கேட்டு அவனை மேலே எடுத்துருவோன்னு எடுக்கல. நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவன் ஜெபம் பண்ணான், உடனே அவனை எடுக்கல. சாப்பாடம் போட்டு அவனை தட்டி கொடுத்து திருப்பியும், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கப்பா, இன்னும் அடுத்த பிளட்ஜ் கலெக்டர் நீ அபிஷேகம் பண்ணணும், அடுத்த பிரேசர் லீடரை கண்டுபிடிக்கணும், அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை நீ கண்டுபிடிக்கணும், எத்தனை வேலை வச்சிருக்க உனக்கு, நீ அதுக்கும் முன்னால் போறியா? சரி, வயசு எல்லாம் பற்றி கேட்காதுங்க, வயசை பற்றி பார்க்காதுங்க. 2-3 நாள் இருக்கும், சாட்சி கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். 2 பேரை சந்திக்க இந்த 2 மாதத்தில் முக்கியமான பலரை சந்தித்தோம். அதில் 2 பேர், ஒன்று டாக்டர் ஆர்தர் ஜான், இந்த இயக்கத்தினுடைய சேர்மனாக இருந்தவங்க இல்லையா. அடுத்த ஒரு மனிதன், அவர் ஃபுல் டைமர் மினிஸ்டரி. இன்னொருத்தர் வில்சன். இங்கே இருக்க பலருக்கு தெரியும், வில்சன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெரியாமல் இருக்க முடியாது. 2 பேரும் 80+, நல்லா கவனிங்க. 2 பேரையும் நேரடியாக போன நேரம் சொன்ன காரியம் கொஞ்ச நேரம் எங்களையெல்லாம் அப்படி அசைச்சிட்டு, அந்த ஆறுதல்னா என்ன செய்யிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அக்கா சிக்கா இருக்காங்க, பார்க்க போயிருக்கிறோம். அண்ணன் சொல்கிறாங்க, முழு வேதாமத்தை குறித்து ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன் தம்பி. காலையில் அக்கா சொல்கிறாங்க 3 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார். எழும்பி பல மணி நேரம் இதுக்காக தான் உட்காந்துருக்காருன்னு சொல்லி அவர் உள்ளே எரிஞ்சிட்டே இருக்கு இன்னும். சரி, வில்சன்னு அக்கா படுக்க, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்கோம். அங்கே இருந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஹேலோக்கு போகிறீங்களா? எப்படியாவது நான் கொஞ்சம் பையங்களை மொபைலைஸ் பண்ணணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ சொல்கிறேன். டாக்டர் அரவிந்த் இங்கே இருக்காரு, 30 பையங்களுக்கு மேலே. ஒரு அலியில் சொல்லுவோமா, 2 சர்ச்சில் போய் அவருக்கு கான்டாக்டில் இருந்து நல்ல சபை ஒளியும் செய்வாங்க, போய் மொபைலைஸ் பண்ணி ஒரு பையனை அனுப்புக்கு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். 30 பேரை அனுப்பி வச்சாரு. கடைசியில் ஒரு பஸ் இல்லை, ஒரு பஸ் ஒழுங்கு பண்ணியிருந்தோம், கடைசியில் இன்னொரு வேன் ஒழுங்கு பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. புரியுதா உங்களுக்கு? வயசை கூட அவர் பார்க்காதுங்க. நீங்கள் அப்படிலாம் தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதுங்க. வயசாயிட்டு ஒன்றும் இல்லை, பழைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் உடலில். இந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுவான், நான் 2 முறை சொல்லுவான், ஆண்டவரே நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா? திருப்பி ஆண்டவர் அவனை அனுப்பி என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? நீ போய் சீரியாவின் ராஜாவாய் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நடந்தா இல்லையா? நடந்தது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒருபோது நீங்க சோது போவாதுங்க. ஒரு பெருங்கூட்டமா இல்லாம இருக்கலாம், அங்கும் இங்குமாக ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் உழைக்கணும்னு வாஞ்சிக்கிற ஏங்குற ஒரு சிலரை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டுல இருக்கிறோம், தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருவார். மறந்து போகாதுங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த முகாமினுடைய இறுதி வேளைக்கு வந்திருக்கிறோம். நேற்று மனதுருக்கத்தை பற்றி ஆண்டவர் பேசினார், இன்றைக்கு வைராக்கியத்தை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய யுத்தக்களத்திலே இருக்கிற நமக்கு, ஆண்டவருடைய பணியை செய்கிற நமக்கு இந்த 2ம் வேணும். மனதுருக்கமும் வேணும், வைராக்கியமும் வேணும். நான் நிச்சயமாக நம்புகிறேன், வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் 2ஐயும் தந்து உங்கள் மூலமாய் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார் என்று சொல்லி நம்புகின்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?